ஹாய் ஹலோ குட் ஈவினிங். என்னோட பேர் ஜார்ஜ். நான் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக இருக்கேன். மேட்ரிமோனி அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஓவரால் ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப் வந்து எப்படி யூசர்ஸ்க்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம ஒரு டெமோ வீடியோவாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிமோனி. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும், இந்த ஒரு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் தான் மேட்ரிமோனி அப்படின்றத நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்போட ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இருக்கும், வெல்கம் டு மேட்ரிமோனி அப்படின்னு. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில ஃபோட்டோஸ் அண்ட் கலர்ஸ்லாம் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்ற அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போது லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த லாகின் வந்து நீங்கள் இமெயில் சூஸ் பண்ணலாம். அட்மின் லாகின் இருக்குது, யூசர் அட்மின் லாகின் இருக்குது, அண்ட் தென் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் இருக்குது. இந்த லாகின் மெத்தட் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் பண்ண போகிறதில்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா லாகின் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு ஒவ்வொரு ஃபார்மாக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட்டு யூஸரோட யார் இந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான பார்ட்னரோட டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கோம் உள்ளே. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபைனலாக பேமெண்ட்டுக்கு போய் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ நாங்கள் பேமெண்ட் கேட்வே வந்து இப்போதைக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெமோவாக ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேமெண்ட்டு பண்ணதுக்கு அப்புறமாக தான் உங்களுக்கு பிளானோட வேலிடிட்டியிலேருந்து நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் வியூ பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஆப்பில் உங்களால் பண்ண முடியும். ஒன்ஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் யாருக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், மை செல்ஃப். என்னோடய பேர் நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம். இப்போது இமெயில், நீங்கள் இமெயில் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த இமெயில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு அண்ட் தென் மொபைல் நம்பரும் சேம் தான். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மெயில் அண்டு ஒரு ஃபோன் நம்பர் தான். நீங்கள் அதே மெயில் ஐடி அதே ஃபோன் நம்பரை மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போது நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வந்து நான் ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், மெயில். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த பேஜில் நேஷ்னாலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி ஆர் டவுன், சூஸ் டேட்டா பேஸ், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் மெயினான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுப்பீங்க. ஹோரோஸ்கோப், நீங்கள் ஒருவேளை ஹோரோஸ்கோப் ஜாதகம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம நேஷ்னாலிட்டி, கண்ட்ரி இது எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்ட்ரி பேஸ் பண்ணி ஸ்டேட்டு, அப்புறம் சிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ரிலீஜன், சப்காஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேலரியில் போயிட்டு சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று ஃபார்ம் ஃபில் பண்ணாதனால ரெக்வயர்டு கேட்குது. ஓகே, ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து காமனான ஒரு டீட்டெயில் தான்.
ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி இருக்கும், ஃபேராக இருக்குமா லைட்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் பாடி டைப் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் நார்மலானது தான். ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னா எஸ், இல்லைன்னா நோ. கனெக்ட் வித் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது வந்து உங்களோட எஜுகேஷன் லெவல்ஸ், பேச்சுலர் டிகிரி, அதில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், மேத்தமேட்டிக்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டாக இல்லை ப்ரைவேட் அந்த மாதிரி எந்த வெவ்வேறு டைப் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டைப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, இப்போ கரண்ட்டில் வந்து என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபேமிலியோட டைப் வந்து இங்கே வெரைட்டியாக இருக்கும். ஸோ நான் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியோட வேல்யூ ட்ரெடிஷ்னலாக ஆர்த்தோடாக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் சிபிலிங்ஸ் கூட பிறந்தவங்க. அப்போ ஃபேமிலியோட நேட்டிவ் வந்து இந்த ஏரியா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்னரோட ப்ரிஃபரன்ஸில் 19 எனக்கு, அதாவது நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா 18 ஆர் 18 அபவ் தான் வந்து நீங்கள் உங்களோட பார்ட்னரோட ஏஜ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் 18 பிலோ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஒரு திருமணம் அப்படின்றது வந்து இந்த லாஜிக் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நேஷ்னாலிட்டி, பொண்ணு வந்து என்ன நேஷ்னாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். கண்ட்ரி வச்சு நம்ம ஸ்டேட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக அண்ணா நகர், இந்து, பிசி, சப்கேஸ்ட்டு. மேரேஜோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க மேரேடாக இருக்கக்கூடாது. மதர் டங், அவங்க என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, அவங்களோட கரண்ட் பொசிஷன், அவங்க அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். அவங்களோட சேலரி, அவங்களோட ஹைட்டு, அவங்களுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இருக்கணுமா, எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம ஓவரால் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இங்கே தான் வந்து பிளான்ஸோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். பிளான்ஸோட வெரைட்டி கோல்டு, பிளாட்டினம் ப்ளஸ் அப்படின்னு 3 பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 6 months பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 60 ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ண முடியும். 6 மாதம் வேலிடிட்டி. 7 months வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நான் அதில் 3 months பிளான் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னால் வந்து 100 ப்ரொஃபைல்ஸை வந்து ஷோ பண்ணிக்க முடியும் 3 மாதம் வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வேளை 2 நாளில் 100 ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3 months அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வச்சதுக்காக இந்த எஸ்எம்எஸ் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அலோவ் கொடுத்துட்டு ஃபோன்பே அப்படின்றத நான் கிளிக் பண்ண உடனே ப்ராசஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து நமக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்ற ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன், என்ன தான் யூசர் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் யூஸரை அட்மின் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணவே முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ் வெயிட் ஸ்டில் வெரிஃபையிங் ஆஃப்டர் அட்மின் அப்ரூவல் யூ கேன் லாகின். இது வந்து பார்த்திங்கன்னா அட்மினோட அப்ரூவல் இல்லாமல் நம்மளால் வந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா லாகின் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ அப்ரூவல் பண்ணியாச்சு. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். ஸோ இப்போது வந்து இதுதான் யூஸரோட ஹோம் ஸ்க்ரீன். மேட்சஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம், மை நெட்வொர்க் கொடுத்துருக்கோம், ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் என்ன நடக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களோட பிளான் வேலிடிட்டி என்றைக்கு முடியுது, எந்த டைமில் முடியுது அப்படின்ற டீட்டெயிலும், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரொஃபைல் பார்த்துருக்கீங்க, இப்போ 0 காட்டுது. ஆஃப்டர் நம்ம 1 ப்ரொஃபைல் 2 ப்ரொஃபைல்ஸ் அந்த மாதிரி வியூ பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து பார்க்கலாம், ப்ரொஃபைலோட கவுண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் வந்து வியூ பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம்ல, அந்த ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் யுவர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்து நம்ம கீழே ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணுறோம். அண்ட் தென் வந்து ரீசெண்ட்லி ஆட் பண்ணது, இப்போ புதுசாக ஒரு ப்ரொஃபைலை நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வர மாதிரி ஒரு ரீசெண்ட்லி ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்கில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி வியூடு, நீங்கள் ரீசெண்டாக வியூ பண்ணுற, அதாவது நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைல்ஸாக வந்து வியூ பண்ண இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எந்த ப்ரொஃபைல் எவ்வளோ வியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ப்ரொஃபைல் நோ ப்ரொஃபைல் ஃபவுண்டுன்னு காமிக்குது. ஆஃப்டர் ஒரு ப்ரொஃபைல் வியூ பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேட்சஸ் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு வந்து ஹோல் ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுறோன்னா நீங்கள் என்னென்ன ஏஜ் கேட்டகிரி, லாங்குவேஜ் கேட்டகிரிஸ் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேரேஜோட ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி வந்து பல ஃபில்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லா ப்ரொஃபைல்ஸுமே வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது அதே இது வராமல் ரேண்டமாக நீங்கள் பார்க்காத ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெச் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மெனு பட்டனில் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் பேஜுக்கு நம்ம இங்கேருந்தும் போய்க்கலாம். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். மை நெட்வொர்க்ஸ், இங்கேயும் நோ ப்ரொஃபைல் ஃபவுண்ட் அப்படின்னு தான் காமிக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் நம்ம ஒரு ப்ரொஃபைல் கூட நம்ம இண்டிவிஜுவலாக வியூ பண்ணி பார்க்கல. ஸோ இண்டிவிஜுவலாக வியூ பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த பேஜில் நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். இது இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ரிலீஜியனை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்ட்னரோட ப்ரிஃபரன்ஸ், அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து ஃபெச் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மேலே லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக லாகின் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் யூசரோட இன்டர்ஃபேஸ். இப்போ ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணால் அந்த பொண்ணோட இமேஜ், அவங்களோட பேர், அவங்க எந்த ஸ்டேட்டு, அவங்க என்ன கண்ட்ரி, அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட ஹோரோஸ்கோப். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வியூ பண்ணும்போது அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போது நம்ம எந்த ப்ரொஃபைல் வியூ பண்ணமோ அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி வியூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எம்டியாக இருந்தது, இப்போது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு நான் போகிறேன். நீங்கள் வியூ பண்ண ப்ரொஃபைல் ஆல்ரெடி 0 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ டோட்டலாக 100 ப்ரொஃபைல்ஸில் நான் ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து வியூ பண்ணியிருக்கேன். எப்போ மேக்ஸிமம் வந்து 100 out of 100 வருதோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் பிளானை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணி இப்போது நான் பார்த்துட்டேன். ஸோ நான் பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிட்டே வரும். நோட்டிஃபிகேஷன் பேஜ் போகிறேன். இது வரைக்கும் நான் 2 ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து யூஸரோட இன்டர்ஃபேஸஸ். இதை வந்து நம்ம டேரெக்டாக அந்த ப்ரொஃபைல் வியூ பண்ணி பர்டிகுலராக யாரோ அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க நேரடியாக கால் பண்ணி கூட நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸோட லாகின் ஸ்க்ரீன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மினோட லாகின் ஸ்க்ரீன் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மேட்சஸ் ஸ்க்ரீன்ஸில்
ஃபில்ட்ரேஷன்ஸ். இப்போ ஏஜ் கேட்டகரியாக 27லேருந்து எனக்கு 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ 36 to 40 ஏஜ் அப்படின்னா அந்த ஒரு ஏஜில் யாருமே இல்லை. ஸோ அப்படின்றத கிளியராக காமிக்குது. ஸோ அதே மாதிரி மதர் டங் மலையாளம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன்னா அங்கே யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பல ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விடோ அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் 6 ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் விடோ அப்படின்றதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் செலக்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓவரால் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்படியே ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த கொரீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த கொரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலாக வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபில்ட்ரேஷன்ஸ். மை நெட்வொர்க்ஸில் நீங்கள் பார்த்துருக்க ப்ரொஃபைல்ஸ் வந்து இங்கே நமக்கு ஷோ ஆகும். இங்கேருந்தும் நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல்ஸை வந்து இண்டிவிஜுவலாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து உங்களுக்கு கூடாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ப்ரொஃபைல் அப்படின்றனால. ஸோ நீங்கள் பார்த்த ப்ரொஃபைலை எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். சேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி கொடுத்த உடனே நமக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட்டட் ஆயிரும். இது வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களோட பார்ட்னரோட ப்ரொஃபைல்ஸும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸரோட ஸ்க்ரீன்ஸை லாக் அவுட் பண்ணிவிட்டு அட்மினை வந்து லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ அட்மினோட லாகின்ல வந்து உங்களுக்கு இதான் அட்மினோட டேஷ்போர்ட். அட்மினோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து யூசர்ஸை வியூ பண்ணிக்க முடியும். அவங்க யூசர்ஸ் வந்து ரொம்ப அப்ளிகேஷன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணலை, இல்லை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருது அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல் அத்தாரிட்டி வந்து அட்மினுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அட்மின் டேஷ்போர்டில் மேல் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே பர்டிகுலராக ஷோ ஆகும். யூசரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து அதையும் நம்ம காண்டாக்ட் பண்ணுற மாதிரி அட்மினுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன்னா யூசர்ஸ் டேபிளில் இருக்கிற மொத்த டேட்டாவும் வந்து அட்மினுக்கு ஷோ ஆகும். இதில் ஏதாவது ஒரு யூசர்ஸ் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சா ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அட்மின் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ டேரெக்டாக வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப் வந்து சேட்டுக்கு போயிடும். ஸோ அங்கேருந்து வந்து அட்மின் வந்து யூசர்கிட்ட பேசி அவங்களோட தகவலை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஆட் அப்படின்றத பேஜுக்கு போவோம். இங்கே வந்து அட்மின் வந்து அட்மின் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை இங்கே அவங்களால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது அட்மினை தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்காக அட்மின் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக் வெரிஃபை செக்ஷன். இப்போது பெண்டிங்கில் இருக்கும். ஆக்சுவலாக பேமெண்ட் அப்போ யூசர்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே பர்டிகுலராக ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ப்ரூஃப் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட இமேஜ் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மின் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆத்தென்டிகேஷன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா யூசரோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அட்மினும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் அட்மின் கான்டாக்ட் பண்ணி ஒரு யூசர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ பிளாக்கு யூசர்ஸ் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுனாலோ இல்லை சம்திங் வந்து அவங்க ஆப் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சாலோ உடனே வந்து அவங்க எவ்வளோ நாள் ஆக்டிவாக இருந்திருக்காங்க, எவ்வளோ நாள் வந்து இன்ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்றது அட்மினுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு அவங்கள பிளாக் பண்ணலாமா, இப்போதைக்கு பிளாக் பண்ணலாமா
அப்படின்றது வந்து அட்மின் வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடுவாங்க. ஸோ பெண்டிங்னு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப யூஸரால் லாகின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் ஒன்ஸ் வந்து யூஸரால் வந்து லாகின் பண்ண முடியும். இது வந்து பிளாக் யூசர்ஸ். அண்ட் தென் ஃபைனலி வந்து செட்டிங்ஸ், அட்மின் பேனலோட செட்டிங்ஸ். ஸோ அட்மின் வந்து அவங்களோட நேமு பாஸ்வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். மெயில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கல. அண்ட் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நேம் ப்ரொஃபைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மினோட ஓவரால் டேஷ்போர்ட். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு யூசர் அட்மின் வந்து நான் லாகின் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் அட்மினுக்கு எந்த அத்தாரிட்டி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் அட்மினுக்கும். பட் இதில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. அட்மின் வந்து யூசரை ஆட் பண்ணுவாங்க. யூசர் அட்மின் யாரையும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். சேம் ப்ராசஸ் தான். அட்மினுக்கு என்ன ஷோ ஆகுதோ அதே தான் மேல் யூசர்ஸ், ஃபீமேல் யூசர்ஸோட டோட்டல் கவுண்ட்ஸ் அண்ட் டோட்டல் யூசர்ஸ். அப்புறம் யூசர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இவங்களுக்கும் யூசர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து ஒருவேளை அது ஃபேக் இல்லை கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுனாலோ அதை டெலிட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட்டு. யூசரை வந்து டேரெக்டாக இவங்களும் காண்டாக்ட் பண்ணி யூசர் அட்மினும் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யூசர் அட்மினும் வந்து பண்ணிக்கலாம். பிளாக்கிங் அத்தாரிட்டி. ஸோ யூசர் அட்மினும் வந்து ஒரு யூசரோட ஆப் யூசேஜஸ் பார்த்து ஆக்டிவாக இருக்காங்களா இன்ஆக்டிவாக இருக்காங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்கள லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அட்மினுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தோமோ அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் நியூவாக ஒரு ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பர்டிகுலராக இந்த ப்ரொஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்சஸ் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உள்ள வர ப்ரொஃபைலும் நேமும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மேட்ரிமோனியோட ஓவரால் டெமோ வீடியோஸ். ஸோ தேங்க்யூ. இப்போ நான் ஃபைனலாக லாக் அவுட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.